ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஆர்ட்கிங் தமிழன் சேனல் மற்றும் நான் உங்கள் கலையரசன் சரவணன். எனக்கு ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் பற்றி தான் நான் பேச போகிறோம். அந்த மோட்டிவேஷனல் யாரை பற்றி அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அது யாரை பற்றினா, உலகத்தில் கை கால்கள் இதெல்லாம் இல்லைன்னா சிலரால் சாதிக்க முடியும், சிலரால் சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் என்ன இருக்கும். இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அதாவது வேர்ல்டே பிரமிச்சு போன ஒரு நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்ட், அவரை பற்றி ஆன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் என்ஜாயிங் மூமெண்ட். இதை பற்றி பேசும்போது செம என்ஜாயிங் ஒரு மூமெண்ட் எனக்கு தோணுது. ஆனால் கடைசியில் நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க அது என்ன என்ஜாய் மூமெண்ட்டு. ஸோ வீடியோ கூட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்டோட பேர் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங். இவர் 1942 ஜனவரி 8 ஆக்ஸ்போர்டில் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. இவருடைய தந்தை ஃப்ராங்க்லின் ஹாக்கிங் மற்றும் இவருடைய தாய் இசபெல்லா ஹாக்கிங். இவர் இளமை காலத்தில் ஒரு நல்ல ஒரு சுட்டி குழந்தையாக வளர்கிறாரு. இவருடைய ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு இதெல்லாம் ஒரு கட்ட லெவலில் எல்லாம் ஒரு நிலையாக போயிட்டே இருக்குது. இவருடைய 21வது வயதில் இவருக்கு ஒரு நோய் வருது, ஏஎல்யூன்னு, அமியோட்ராபிக் லேட்டரல் குலாரிசிஸ். அதாவது இது என்னென்னா, தன்னுடைய தசைகள் எதுவும் அவரோட கட்டுப்பாடு கேட்காது. அதாவது மூளையோட கட்டுப்பாட்டுக்கு தசைகள் ஒத்துழைக்காது. தசைகளாக இருக்கட்டும், முகத்திலோட எல்லா பகுதிகளுக்கும் அவரால் இருக்க முடியாது. ஸோ இது நாளடைவில் அவர் எப்படின்னா, மற்றவங்களாம் உற்று நோக்கி சொல்கிறாங்க, உங்களுக்கு இது மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் அதை நம்பலை. ஸோ இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருந்தார். இருந்தாலும் அது அவருக்கு கண்டுபிடிக்கப்பட்டு அவரால் நடக்க முடியல, எதுவும் பண்ண முடியல அப்படின்னு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணார்னா, வாழ்க்கை இதோடு தான் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவர் யோசிக்க தோண வச்சிச்சு. இருந்தாலும் இவரை பரிசோதிச்ச டாக்டர்லாம் பார்த்து இன்னும் இவர் ஒரு 5 வருஷம் உயிர் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5 வருஷம் உயிர் வாழலாம் அப்படிங்கும்போது பக்கத்தில் அவர் இருந்த ஒரு மருத்துவமனையில் பக்கத்தில் ஒரு நபர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நாளைக்கு அவர் சாவுங்கிறது எப்படின்னா, நாளைக்கோ இன்றைக்கோ இல்லை எந்த நேரத்தில் வேணால் நிகழலாம். ஆனால் அப்படிங்கிற அவரே தன்னம்பிக்கையோடு வாழும்போது எனக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை முன்னெடுத்து வைக்கிறாரு. இந்த தன்னம்பிக்கையினால் அவர் என்ன கற்றுக்கிட்டாருன்னா, வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்மளால உணர முடியும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கற்றுக்கிட்டாரு. இவர் சொல்ல போனால் ஒரு தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் காஸ்மாலஜிஸ் படிச்சுட்ட ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங். இவருக்கு மிக சிறப்பான படிப்புன்னு சொல்ல முடியாது. இவர் ஒரு மந்த நிலைமையிலே ஒரு படித்த ஒரு ஸ்டூடெண்ட். இருந்தாலும் இவரோட கற்பனைத்திறன்கிறது மிக அரிதான ஒன்றாக இருக்கும். ஆனால் இவர் ஒரு முறை அவங்க காலேஜில் ஒரு செமினார் கண்டென்ட் மற்றும் வைவா இருந்ததாம். அந்த வைவாவில் போய் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணார்னா, எனக்கு தியரட்டிக்கலாக அவர் எழுதுறதுலாம் மேக்ஸிமம் ரொம்ப இதாக இருந்துச்சான். ஆனால் வைவாவில் பார்த்தீங்கன்னா இவரோட ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்க தான் இருந்துச்சான். அவரோட ஆன்சர்ஸ் ஒவ்வொன்றும் இப்படி தான் இருக்குன்னு ஒரு சர்ச் பண்ண முடியாத அளவுக்கு மிக நுட்பமான முறையில் அதை வடிவமைச்சாராம். ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்களோட காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் வியந்தாராங்களாம். ஸோ இவருக்குள்ளேயும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அப்பயே அவருக்கு தெரிய வந்ததாம். ஸோ இது லேட்டர் வைஸாக போயிட்டே இருக்கும்போது ஒரு பள்ளி படிப்புறையில் ஒரு சாதாரண மாணவனாக இருந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எந்த பக்கமும் ஒரு கவன திசை திருப்பம் இல்லாமல் இருந்த போன ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னுடைய காலேஜ் வயசு நார்மலாக சாதாரண ஒரு மனிதன் போலவே வாழ்ந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு காதல் மலர்ந்தது. அப்புறம் அந்த காதலி இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டு இவருக்கு ஒரு 3 குழந்தைகள் பிறந்தது. 3 குழந்தைகள் பிறந்து இவருடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருந்தது. திடீர்னு சொன்ன மாதிரி ஏஎல்யூ நோயால் பாதிக்கப்பட்டு அவரால் தன் மற்றொரு உதவியோடு தன்னால் செயல்பட முடியாத நிலைமைக்கு போயிட்டார். ஸோ இப்படி அவரோட ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இந்த ஒரு நிலைமைன்னு ஒரு டாக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி அவருக்கு ஒரு வீல் சேரில் உட்கார நிலைமைக்கு வந்துருச்சு. சரி, வீல் சேரில் உட்கார்ந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம எதையோன்னு சாதிக்கணுமேனு ஒரு முக்கியமான கான்ஃபிடென்ஸோடு இருந்த அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு கருவியை வடிவமைச்சு கொடுத்தாங்க. அவருக்குன்னு ஒரு முக்கியமான கருவி அவங்க அழகாக வடிவமைச்சு கொடுத்தாங்க. ஸோ இப்படி ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் சந்தித்த அந்த ஹேக்கிங் பின்னாடி வாழ்நாளில் மிக நுட்பமான காஸ்மாலஜிஸ் பற்றி நிறைய குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் குவாண்டம் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அவருடைய சில புக்ஸ்லாம் சொல்ல போனீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும் வாங்கி படிக்கிறதுக்கு.
அவருடைய டிஃப்ரென்ஸ், அதாவது திங்கிங் மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட் சச் பர்சனாலிட்டி பர்சன்ஸ். அவரால் வந்து ஒரு எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு காரணத்தினால இருந்தாலும் அவருடைய அபரிமிதமான நினைவாற்றலினோட சக்தியின் விளைவாக வந்து நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்களோட விளைவுலாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனால் இவ்வளோ கற்பனை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நம்மளை யோசிக்க வைத்த ஒரு நூல்களாக வளம் வருகின்றன. அவருடைய 1988 எழுதிய எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு காலம் வரலாற்று சுருக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் வந்து பத்திரிகையானது வந்து வெளியிட்டாங்க. இந்த வெளியிட்ட பத்திரிகையானது அரௌண்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து அதாவது கிட்டத்தட்ட வெளியிட்ட 20 இயர்ஸில் வந்து 10 மில்லியன் பிரதிகள் வந்து வெளியிட்டு மிகப்பெரிய பிரபலமான ஒரு பையர் செல்லர் ஒரு முக்கியமான புக்காக அது திகழ்ந்துச்சு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீச் இன்றைக்கி எடுத்த ஒரு காரணம் என்னென்னா, மிக அற்புதமான வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் முயற்சித்த நம்மளோட தன்னம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே கைவிட்டக்கூடாது. தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய மிக அடிப்படையான நோக்கம். உங்கள்கிட்ட பொருள் இல்லாமல் போகலாம், பதவி இல்லாமல் போகலாம், அடுத்து என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கூட இல்லாத தள்ளப்படாமல் போகலாம். இருந்தாலும் எந்த ஒரு நிலைமையிலாக இருக்கட்டும், எந்த ஒரு மனிதனும் தன்னம்பிக்கை இழக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் ஒரு மனிதனோட தன்னம்பிக்கைங்கிறது வந்து என்றைக்கும் வளர்ந்து கொண்டே போகணும். தன்னம்பிக்கையுடைய மனிதன் என்றும் எவருமே தோற்றதாக ஒரு சரித்திரமே இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய அபரிமிதமான ஸ்பீச்சஸ் அவருடைய கடைசி காலகட்டத்தில் என்ன பண்ணார் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அவர் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவருடைய புக்ஸாக இருக்கட்டும், அவருடைய டைம் ட்ராவலிங் பற்றி ஒரு சில பங்கேற்புகளாக இருக்கட்டும், ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து அவர் மேற்கொள்கிறாரு. அதாவது பிளானட், நம்மள மாதிரி ஒரு பிளானட் வந்து பாசிட்டிவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அந்த பிளானட்டில் நம்மளோட பாஸ்ட், இப்போ நாம் பாஸ்ட்னா நாம் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிறோம்னா நம்மளோட ஃப்யூச்சர் இன்னொரு பிளானட்லேயும் நம்ம பாஸ்ட் இன்னொரு பிளானட்லேயும் முடிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு கற்பனை திறன் சக்தியை புகுத்திருக்கிறாரு. அண்டு ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு தியரி கொண்டு வந்து அதை வந்து நிரூபித்து காட்டாமல் அவர் இறந்துட்டார். மார்ச் 14, 2018 வந்து அவர் இறந்துட்டார். ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அவருடைய பிறப்பும் இறப்புங்கிறது ஒரு மிக பிரபலமான ஒரு நபர்களுடைய தொடர்புடையதாக இருக்கும். அவர் பிறந்து 300வது, அதாவது கலிலியோ இறந்த 300வது ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறந்த ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங். இதில் ஒரு பெருமிதமான விஷயம் இருந்தாலும், ஸோ அவரை போலவே இந்த காஸ்மாலஜிஸ்னால் அண்டவியல், இந்த அண்டவியலுக்கு தொடர்ந்து ஒரு மிக முக்கிய பங்காற்றிய இவராக இவர் விளங்குகிறார். ஸோ இப்படியெல்லாம் வந்து புகழ்பெற்ற ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தன்னுடைய நீண்டகால பயணத்தை எப்படி இவ்வளோ மிக பொறுமையாகவும் தனக்குள்ளே வந்த நிறைய பிரச்சனைகளை எதிர்த்தும், எவ்வாறு ஒரு மனிதன் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பொறுமை காத்து தனக்கு வந்த ஒரு நோயை வச்சு ஒரு மனிதனால் சாதிக்க முடியும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரே ஒரு காரணம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனால் எதையும் சாதிக்க முடியுங்கிறது அந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குதுன்னா நீங்கள் விடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே நம்புங்க. உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு எந்த ஒரு செயலையும் காரியத்தையும் தொடங்க ஆரம்பிங்க. தன்னம்பிக்கை மட்டும் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அடிப்படையாக கொண்டு வந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள், தைரியமாக செயல்படுங்கள் அப்படிங்கிறதே இந்த மோட்டிவேஷனோட ஸ்பீச்சோட மிக தாழ்மையான ஒரு பண்பாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி தருணங்களிலும், எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளிலும் வந்து மிக பொறுமையுடன் உங்களுடைய சுயநம்பிக்கையை கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது அப்படிங்கிறது தான் இந்த நோக்கத்தோட முக்கிய கோட்பாடாக இருக்கும். ஸோ இப்படி வாழ்ந்த அவருடைய சில குறிப்புகள்லாம் பற்றி சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட வந்து அவருடைய அறிவுத்திறன்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அண்டமாக இருக்கட்டும், மிகச்சிறிய சிறு அணுவாகட்டும், அண்டம், உலகம், அணு, சிறிய பொருள், அண்டமும் அணுவும் இணைந்து அவர் வந்து அண்டத்தில் செயல்படுகின்ற ஒரு தன்மையும் அணுவில் செயல்படுகிற ஒரு தன்மையும் இணைந்து உருவாக்கியிருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இது. இப்போ நீங்கள் சமீபத்தில் நம்ம ஐன்ஸ்டீன் எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மனிதன் ஐன்ஸ்டீன்.
தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி திங். ஸோ இப்படி ஒரு மனிதன் வந்து வாழ்நாளில் எப்படியெல்லாம் சுய தன்னம்பிக்கையோடு இருந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறாருன்னா நம்மளோட ஐன்ஸ்டீன் சாராக இருக்கட்டும், அடுத்து நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங்காக இருக்கட்டும், இவங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு. மிக ஐன்ஸ்டீன் சார், அதை நியூட்டன், இவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்டு நம்ம எடுத்துக்கொண்டாலும் ஆனால் இவரை மாதிரி ஒரு தன்னம்பிக்கையுடைய ஒரு மனிதனும் பார்க்க முடியாது. ஸோ அவர் எழுதுகிற சில புத்தகங்களை வந்து நான் பிரதியாக வச்சுருக்கிறேன். இது முடியும் போது உங்களுக்கு அவருடைய புத்தகங்கள் அனைத்தையும் வந்து டிஸ்பிளே ஆகும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய புத்தகங்களுடைய லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறேன். வேணும்போது அவருடைய புத்தகங்களை வாங்கி படிங்க. ஒரு சுய தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க. நீங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் வெற்றி அடையலாம்ங்கிறத வந்து முழுமையான ஒரு அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருந்தாச்சும் மோட்டிவேஷனல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் இந்த வீடியோ மூலம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.